திருக்குறள் உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எங்க தமிழ் மிஸ் வந்துட்டு அடிக்கடி புக்ஸ் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க, புது புதுசா படிச்சுட்டே இருப்பாங்க. என்ன நான் அந்த பக்கம் போனேன்னா கொஞ்சம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்துட்டு சொல்வேன். அப்போ மிஸ் இது எனக்கு தெரியல, ஆன்சர் நீங்களே சொல்லுங்கன்னா, இதெல்லாம் நீ படிச்சு தெரிஞ்சுக்கணும், பொது மெயினா திருக்குறள் பத்தி படி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி படிக்கணும்னே தோணுச்சு. மிஸ் கிட்டே புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு எப்படி திருக்குறள் ஆர்வம் வந்துச்சு? ஸ்கூல்ல போட்டி அந்த மாதிரி காம்படிஷன்ல நடக்கும் போது எனக்கு வந்துட்டு அந்த இதுல கலந்துக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில உனக்கு திருக்குறள் ஆர்வம் வந்துச்சு. உன்னோட பேர் என்னம்மா? சுடர்செல்வி. நீ என்ன வகுப்பு? 12ஆம் வகுப்பு. ஓகே, உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? 6th இருந்து நம்ம திருக்குறள் படிக்க படிக்க அதுல இருந்த ஒரு இல்ல, 6ஆம் வகுப்புல படிக்கணுங்கிற உந்துதல் உனக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து திருக்குறளை பார்க்கல அதுல வந்து எல்லாத்தோட பொருள் அது எல்லாமே உலகத்தோட இது எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. ஸோ அதை படிச்சா ஒரு நாலேஜ் நம்மளுக்கு நல்லா கெயின் ஆகும். ஸோ அதை படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அந்த மாதிரி. உனக்கு பிடிச்ச திருக்குறளை சொல்லுமா. அகர முதல எழுத்தெல்லாம் அறிபவன் உச்சி உலகு. ஓகே, அதனோட அர்த்தம் என்ன? அதாவது இப்போ வந்துட்டு அறம் அந்த இதுல கல்வி வந்துட்டு நல்லா கற்கணும், அது அதோட மீன். உன்னோடதுமா? உனக்கு பிடிச்ச திருக்குறள்? ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் நம்ம எந்த காலம் எந்த நேரம் எல்லாத்தையும் பொறுத்து நம்ம ஒரு செயலை செய்யணும். உன் பேர் என்னப்பா? சஞ்சய். ஓகே, என்ன வகுப்பு படிக்கிற? 12ஆம் வகுப்பு. ஓகே, உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு திருக்குறள்ல? திருக்குறள் அப்படிங்கிறது எந்த மதத்துக்கும் பொதுவான ஒரு இது இல்லை. அப்போ எனக்கு அவ்வளவு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதனால திருக்குறள் படிக்கணும்னு ஆர்வம் எனக்கு இயல்பாக வந்துச்சு. எந்த மதம் கடவுளை பத்தியும் அதுல குறிப்பிடப்படல இல்லையா? ஓகே, உனக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன? பின்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விட. ஓகே, அதனோட அர்த்தம் என்ன? நமக்கு ஒருத்தங்க எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் அதுக்கு நம்ம அவங்க நாணி தொங்கிய அளவுக்கு நமக்கு நன்மை செய்யணும். அதான் அதோட பொருள். ரொம்ப சிறப்பான ஒரு எண்ணத்தோட இருக்க நீ. உன் பேர் என்னம்மா? ஏஞ்சல் கிரேஸ். நீ என்ன வகுப்பு படிக்கிற? 12ஆம் வகுப்பு. உனக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதனோட அர்த்தம்? நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கறத வச்சு அவர் நிறைய அதுல சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, உனக்கு திருக்குறள்ல எந்த வயசுல இருந்து ஆர்வம் வந்துச்சு? நான் படிக்கும் போது எங்க மேம் எடுப்பாங்க, திருக்குறள் எடுக்கிறது பிடிக்கும். அதுல இருந்து வயது? ஒரு 9th இருந்து எங்க சார் எடுப்பாங்க, அதுல இருந்து பிடிச்சாரு. அவர் நடத்துற விதத்துல உனக்கு திருக்குறள் மேல ஆர்வம் வந்துருச்சு. இப்ப போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா?